தினகரன் மனம் திறந்து பேசியிருக்கிறார். அண்ணாமலை தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக வழி நடத்தினாரு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அப்படி வழி நடத்துறேன்னு ஓப்பனாக உடச்சி பேசியிருக்கிறாரு. ஒரு மூத்த தலைவராக எப்படி பார்க்குறீங்க அவருடைய ஸ்பீச்சை? இல்லை, இதில் நான் கருத்து சொல்ல நான் தகுதியானவர்கள் இல்லைன்றது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்ல, அது அவங்களோட உட்கட்சி பிரச்சனை. அதுலேயும் கருத்து சொல்ல நான் தகுதியானவள் இல்லை என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, அதில் தான் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு நான் தகுதியானவள் இல்லைன்றது. அண்ணன் நயினார் நாகேந்திரன் நீ போய் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பொறுப்பு தானே கொடுத்துருக்கு. அவர் 2014 பாஜக இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் நயினார் பாலாஜி அண்ணன் நயினார் நாகேந்திரனோட கட்சியில் முன்னாலேயே இணைந்திருக்கிறார். அது அண்ணனே சொல்லியிருக்கிறாங்க. நேற்று நான் தலைவராக இருக்கும்போது அவன் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு. ஆக அதுவும் மட்டும் இல்லை, 24 பிரிவில் ஒரு தலைவருக்கு பொறுப்பாகிறாரு. இது ஸ்டாலின் மாதிரி அடுத்த பொறுப்பை கொடுத்துட்டாங்களா? எத்தனையோ சீனியர்ஸ் இருக்கும்போது அவங்களெல்லாம் தள்ளிட்டு உடனே தலைவர் துணைத் தலைவர் பதவியை கொடுத்து இல்லை. அண்ணன் ஸ்டாலின் எப்படி அவங்க கட்சியில் உழைப்பதற்கு அதெல்லாம் நாங்கள் வாரிசுன்னு சொல்லலை. ஆக கட்சியில் உழைப்பதற்கு ஒரு பிரிவோட தலைவராக இருக்கிறது. அவர் மட்டும் இல்லை, பல பிரிவு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். கட்சியில் உழைக்கிறாரே தவிர எல்லாரையும் புறந்தள்ளி விட்டு அவருக்கு அதிகாரம் கொடுக்கல அப்படின்னா அது தப்பு. அப்படி அவர் ஒத்துக்கொள்ளவும் மாட்டார். அதனால் அவர் சொன்ன மாதிரி இது குடும்ப ஆட்சி கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது. குடும்பங்கள் வேலை செஞ்சு அரவணைக்கிற கட்சி தான். அதனால மற்றவர்களையெல்லாம் விடுத்துட்டு அடுத்த பதவியை கொடுக்கறது என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். இது மாதிரியான அதிமுக உட்கட்சி இதுக்குள்ள இருக்கக்கூடிய விவகாரம் தேர்தலை பாதிக்கும் நினைக்கிறீங்களா? இல்லை, தேர்தலுக்கு இன்னும் 9 மாதங்கள் இருக்கிறது. எல்லா பிரச்சனையும் தேர்தலுக்கு முன்னால நிறைவடைந்து விடும். ஏன்னா எல்லாரோட ஒற்றை குறிக்கோள் திமுக தோல்வி அடைய வேண்டும் என்பதுதான். அதனால 9 மாதத்திற்குள்ள எல்லாம் சரியாகிவிடும் என்பது எனது கருத்து. ஏன்னா செந்தில் பாலாஜி மாதிரி உள்ளவங்க இருக்கிற கட்சியில் வேற என்ன நடக்கும்? அதான் நடக்கும். பெரிய 7 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் செயின் பறிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் இதான் நடந்துருக்கு. அதனால தான் நாங்கள் ஆட்சி அவங்ககிட்ட இருந்து பறிக்கணும்னு சொல்கிறோம். இல்லைன்னா இன்னும் அதிக செயின் பறிப்புகள் எல்லாம் வரும், ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வரும். இது ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அவர்களெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான். யாருக்கெல்லாம் திமுகவில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இது காண்பிக்கிறது. அவ்வளவுதான். அதாவது செந்தில் பாலாஜி பெரிய செயின் ஸ்நாச்சர், இந்த மாதிரி சின்ன செயின் ஸ்நாச்சர், அவ்வளவுதான். 2026 தேர்தல் நாங்கள் பலம் பொருந்தியவர்களாக தான் இருப்போம். என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாம் 2026 தீர்ந்துடும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.